ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிர்மல் ட்ரா வந்து 414. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 854. இதில் நான் வந்து சி போர்டில் 8 நம்பர் எடுத்துருப்பேன். நேற்று ரிசல்ட்டுக்கு 8 மட்டும் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டில் ரெண்டாவது மெத்தட்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா 5 நம்பர் இருந்தால் அதுக்கடுத்து 8 பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த ஜனவரி மந்த் சார்ட் பொறுத்த வரைக்கும் 5 இருந்தால் அதுக்கடுத்த நம்பர் 8 பாஸ் ஆகுது. நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் நம்பர் 156. 156னா 5 இருக்கிறதுனால 8 பாஸ் ஆகணுன்ட்டு 8 சி போர்டில் எடுத்திருப்பேன். நேற்று ரிசல்ட்டுக்கு 8 மட்டும்தான் பாஸ் ஆகிருந்தது. இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் 884, அதுக்கு முன்னாள் நம்பர் 156. இதில் ஃபுல்லாக பி போர்டு, அதுக்கடுத்து ஏ போர்டு கம்பேர் பண்ணுறீங்கன்னா 5 5ன்னு இருக்குது. ஓகேவா? 5 5 8. இப்போது டபுள்ஸில் நம்மளுக்கு நம்பர் இருந்தாலே அதுக்கு அடுத்து இல்லை அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டு. ஓகேவா? பேட்டர்னே வந்து 4 2. இங்கே வந்து டபுள்ஸில் இந்த நம்பர் இருக்கணும் 8 5. இந்த மாதிரி தான் இந்த மந்தில் பாஸ் ஆகிருக்கும். ஒருவேளை 8 2 தடவை பாஸ் ஆகிருக்கும், இல்லை 5 2 தடவை பாஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்பர் இருந்தால் 0 4 2. ஓகேவா? இதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற நம்பர் வந்து ஈவன் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 048, அதுக்கு அடுத்த நாள் 858, அதுக்கு அடுத்த நாள் 521. இங்கே 188, அதுக்கு அடுத்த நாள் 404. இப்போ 156, நேற்றைய நம்பர் 854. இப்போ இங்கே 8 8ன்னு இருக்கும்போதே இதுக்கு முன்னாடியே 0 4 இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 பாஸ் ஆகிருக்கும். இல்லை எப்படி எடுத்திங்கனாலும் 5 5 0 4 2. இப்போ இந்த ரிசல்ட்டில் வந்து 188, இங்கே 2 நம்பர் இருக்கும். 8 8னா அதுக்கு அடுத்த நாள் வந்து 0வாவது பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் 854, அதுக்கு முன்னாள் நம்பர் 156. பி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 5ன்னு இருக்கா, 4 நம்பர் இருக்குது. இல்லாத நம்பர் வந்து 0 2. இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். 0 பி போர்டில் எடுத்திருப்பேன், 2 பார்த்தீங்கன்னா சி போர்டு. இந்த ஃபஸ்ட் மெத்தட் வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர். டபுள்ஸில் நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 0 4 2 இந்த மாதிரி நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். 8 8 2, இல்லை இப்படி 5 5ன்னு பார்த்தீங்கன்னாலும் இங்கே 4 0 2. இந்த இடத்துல 8 8 0 4. இப்போ இங்கே வந்து 5 5 4 இருக்குது. இல்லாத நம்பர் வந்து 0 2. அதனால் 0 2 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு எடுத்துறேன். 0 பி போர்டு, 2 சி போர்டு. இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 8 5 இந்த நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து ரிப்பீட்டடாக பாஸ் ஆகிற நம்பரும் இந்த 8 5 தான் இந்த மந்த்து பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்போ நேற்று நம்பர் 854, 8 5 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 5 இல்லைனா 8 பாஸ் ஆகணும். இங்கே 048, அதுக்கு அடுத்த நாள் 858, அதுக்கு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா 521. இப்போ இங்கே வந்து 8 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 5 பாஸ் ஆகிருக்கும். இல்லை 8 5ன்னு இருந்தாலும் அதுக்கு அடுத்த நாள் 5 பாஸ் ஆகிருக்கணும். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 854, 8 5 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 8 இல்லைனா 5 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ ஏ போர்டில் எடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8 5, பி கேல்குலேஷன் 0, சி போர்டில் 2. இப்போ இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 802 இல்லைனா 502. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 80 50, பிசி வந்து 0 2, ஏசி பார்த்தீங்கன்னா 82 52. இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 8 5, பி போர்டில் 0, சி போர்டில் 2. பாக்ஸ் வந்து 802 502. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 80 50, பிசி 0 2, ஏசி வந்து 82 52. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.